வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை குழம்பு செஞ்சு சமைச்சு நல்லா செம்மையாக சாப்பிட போகிறோம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான முட்டை காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம். இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ எங்கள் மரத்தில் நாங்கள் முருங்கைக்காய் கிடக்கு, ஒரு முருங்கைக்காவை பறிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேங்காவோட பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம காய்கறிகளை நம்ம முட்டை குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து நம்ம வெட்டிக்கிடுவோம். இப்போ கத்திரிக்காய் வெட்டிக்கிடுவோம். மிளகாய் வெட்டிக்கிடுவோம். நம்ம முட்டையை ஃபுல்லாக இப்போ உடச்சி நம்ம குழிப்பணியாரம் சட்டியில் ஊற்றி எடுத்துக்கிடுவோம். கறி மசாலா தூள், வத்தத்தூள், உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி முட்டை குழம்புக்கு செஞ்சு முட்டை குழம்பு வச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். பரமும் பெரட்டி பரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துக்கிறணும். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கிடுவோம்.
குழி பண்ணி எடுத்து சட்டியில் வந்து எண்ணெயை விட்டாச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து முட்டை குழம்புக்கு வந்து பட்டு வகை எடுத்துருக்கோம், சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், நம்ம தாளிச்சுக்கிட்டே தான் குழம்பா வைக்க போகிறோங்க. அதனால இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நம்ம நறுக்கின காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு, மஞ்சத்தூள், இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்து தேங்காய் தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். கொஞ்சம் காய் வெந்து வரையும் நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ மசாலா பொடி தேங்காயெல்லாம் சேர்த்துருவோம். நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்த தேங்காய், குழம்பு மசாலா பொடி, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம குழி பணியத்தில் ஊற்றி எடுத்த முட்டையை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். குழம்பு வெந்து வரையும் இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, குழம்பு நல்லா வந்துருச்சு. இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு இருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும்.
சுட சுட நல்லா மணக்க இன்றைக்கி முட்டை குழம்புங்க. நானும் எங்கள் பாப்பாவும் சாப்பிட்றோம். மற்றவங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளாக வந்து சாப்பிடுவாங்க. முட்டை குழம்பு சுட சுட இருக்குது, சாதமும் சுட சுட இருக்குது. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். நல்லா முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாலாம் போட்டு நல்லா காரம் சாரமாக முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி மிளகுத்தூள், வத்தத்தூள், உப்பு, கறி மசாலா தூள் போட்டு நல்லா முட்டையை அடித்து விட்டு நம்ம குழிப்பணியாரம் சட்டியில் ஊற்றி எடுத்து அந்த குழம்புல சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டுங்க. எங்கள் அத்தை முட்டை குழம்பு வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு, உரப்பு, காரச்சாரம்லாம் அதில் இறங்கி அந்த காயில் நம்ம உப்பு, மஞ்சப்பொடி போட்டு தான் அவிய விட்டு தான் நம்ம குழம்பு கூட்டணும். செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி குடும்பத்தோடு முட்டை குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.